இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பையிங் வரும்னு எதிர்பார்த்தேங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட்டை வந்து திரும்ப இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பையிங் கண்டில் வரும்னு நினச்சேன். ஆனால் கண்டினியூவாக அவன் செல்லிங் தாங்க. ஸோ திரும்ப நான் இந்த லெவல் வந்து கூட திரும்ப ஒரு பையிங் என்ட்ரி கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனால் வேலிடான ஒரு நல்ல ஒரு பையிங் இல்லைங்க. திரும்பவும் வந்துட்டுனா செல்லிங் வந்து லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் கூட நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. 3 to 315 கேண்டில் வந்து பாருங்கள், நல்ல ஒரு செல்லிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் சப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் அந்த 300 லெவல் சப்போர்ட்டுன்னு. ஸோ அந்த சப்போர்ட்டில் தான் வந்து நின்றுட்டு இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா 200ங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு வேலிடான சப்போர்ட்டுங்க. ஸோ இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணாது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தாங்க. மார்னிங்லேருந்து நல்ல ஒரு செல்லிங்கே தான், பையிங்கே கிடையாதுங்க. இந்த லெவல் வந்துட்டு திரும்பவும் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவும் நிஃப்டியும் திரும்பணும்னு பார்த்தேன். ஆனால் அவன் கண்டினியூவாக செல்லிங்கே வந்துட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜியனில் தான் இருக்குது. ஸோ இந்த 47,000 ஆல்ரெடி இங்கெல்லாம் சப்போர்ட் வந்துருக்கு பாருங்கள். 47,200 நம்ம 47,100 சப்போர்ட், ஒரு 100 47 to 47,100 சப்போர்ட்டு நம்மளோட இது. ஆனால் அவன் 200லேயே வந்து ப்ரீவியஸாக வந்து திரும்பியிருக்கிறான். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜியனில் தாங்க இருக்குது. ஸோ இதுலேயும் லாஸ்ட் ½ அன் ஹவரில் நல்ல ஒரு செல்லிங் தான். இந்த பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பாருங்களேன், அதாவது பார்த்தா பிரேக் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. திரும்ப இன்றைக்கி வந்து கேப் டவுனில் ஓப்பன் பண்ணனால தான் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபாலுங்க. ஸோ இல்லாத போனால் பேங்க் நிஃப்டி இந்தளவுக்கு ஃபால் வந்திருக்காது. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு திரும்பவும் அப்படியே ஒரு நெகட்டிவ் வேலையே தான் முடிச்சிருக்கான். பார்ப்போங்க நாளைக்கு. இது என்ன ரீசன்னா டேட்டா இருக்குங்க. அதாவது நாளைக்கு ஈவினிங் வந்து டேட்டா இருக்குது. இந்த சிபிஐ டேட்டாலாம் இருக்குது, நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த டேட்டா அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. இது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுங்க, இந்த சிபிஐ டேட்டா. ஸோ மேபி பாசிட்டிவாக தான் வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே சப்போர்ட் ரீஜியனில் தான் நின்றுட்டுருக்கு மார்க்கெட்டு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த பழைய சப்போர்ட்டு தாங்க 300, 200 இந்த ரெண்டுமே நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக அங்கேயே வந்து திரும்பி அந்த 200லாம் நல்ல ஒரு சப்போர்ட் தாங்க. 200, 47 to 4700, 47,200 இதெல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜியன் தான். ஸோ அதாவதுங்க இவ்வளோ தூரம் அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு லைட்டாக ஒரு மைனர் கரெக்ஷன். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டார்ட் ஆகிறப்ப நல்ல ஒரு புல்லிஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணுங்க. இந்த 48 ஆல்ரெடி வந்துருக்குங்க. அந்த 150, 175 இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 50,000க்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ பார்ப்போம் எப்படி மார்க்கெட் வந்து இதாகுதுன்னு. ஸோ பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பொசிஷன் எடுக்க வேணாம். இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே லிமிட்டடாகவே எடுத்துக்கோங்க. ஸோ ஆனால் சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது ரெண்டுமே. இன்றைக்கி பார்த்தா தெரியுங்க, நாளைக்கு மார்க்கெட் நம்ம மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ யூஎஸ் நாஸ்டாக்கும் அதே தாங்க, நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜனில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 டேட்டா இருக்குங்க. இந்த டேட்டா எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். அது டேட்டா வந்து நம்ம எக்ஸாக்டாக கணிக்க முடியாதுங்க, அது எப்படி நம்மளால் வரலாம். ஆனால் ஓவரால் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்தால் மைனர் கரெக்ஷனுக்கு இது வரலாங்க. இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவல் வரைக்கும் வரலாம், இல்லாட்டி இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஆனால் இப்போதைக்கு வர்ற மாதிரி ஒன்றும் தெரில. பார்ப்போங்க இந்த டேட்டாலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். US30 தான் ஒன்றும் அப்படியே மைனர் கரெக்ஷன் வர்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த டேட்டாவில் தாங்க தெரியும். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்தால் திரும்ப அந்த ஹை வந்துட்டு கூட மறுபடியும் செல்லிங் வருவானுங்க. ஸோ அதனால் இந்த டேட்டா வந்து எப்படி வருதுன்னு தெரில. நாளைக்கு நம்மளோட இது வர டேட்டா ஸோ என்னென்னு பார்ப்போங்க. நாளைக்கு தான் நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோசிங் வருதுன்னு பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை.
இந்த ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 300 to 200 நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 47 200 100 இதெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜியன். ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணுறோன்னா அவ்வளோ குயிக்கில் பிரேக் பண்ண முடியாது. வேணா மறுபடி டாப் போயிட்டு டாப்லேருந்து வச்சு செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா டிகர் ஆச்சுனாங்க வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லாத போனால் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர்ஸ்லாம் எப்படி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு தான் நம்ம மார்க்கெட் க்ளோசிங் பார்ப்போங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டிசிஷனுக்கு வருவோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.